அப்லோட் பண்ற வீடியோ எல்லாம் 0 வியூஸ் தான் போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த தன்னம்பிக்கையை விடாம 7 வருஷம் கஷ்டப்பட்டு 100 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு ஓனரான ஒருத்தர் கதையை தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம 2012க்கு போகலாம். 2012ல ஒரு பையன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றான். அந்த பையனோட வயசு அப்போ 13. அந்த பையனோட பேரு ஜிம்மி டொனாஸ்டின். 2012ல அந்த பையன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பையனுக்கு வியூஸ் எதுவுமே போகல. ஆனாலும் தன்னோட தன்னம்பிக்கையை விடல. அவரோட யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா கேமிங் சேனல், கேமிங் சம்பந்தமான ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வீடியோ போடுறது, இல்ல ஏதாவது புதுசா ஏதாவது கேமிங்ஸ்ல ஏதாவது ஒன்று லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து அப்டேட் பண்றது, இதன் மூலமே வீடியோ யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டே இருந்தார் அந்த பையன். இப்படி ரொட்டீனா வீடியோவை விடாம அப்லோட் பண்ணிட்டு இருந்த பையனுக்கு எந்த ஒரு வியூஸுமே போகல. இதுக்கிடையில காலேஜ் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த அந்த பையனுக்கு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை விட்டுறா, இதனால உனக்கு ஒரு பிரயோஜனமான்னு சொல்லிட்டு அவரோட மண்டையை கழுவிருக்காங்க. ஆனாலும் இதை ஒரு சைடு வச்சுக்கிட்டு அவரோட தன்னம்பிக்கையை விடாம யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. 2017 அவர் ஒரு புது முயற்சியை பண்றாரு. அதாவது ஒரு வித்தியாசமான வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 1ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் கவுண்டிங் பண்ணி அதை வீடியோவா அப்லோட் பண்றாரு. ஸோ அவருக்கு தெரியாது அந்த ஒரு வீடியோ தான் அவரோட தலையெழுத்தையே மாற்ற போகுது அப்படின்ட்டு. இந்த ஒரு வீடியோ போர் அடிக்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லாத மாதிரியும் இருந்தாலும் அதை அவர் எடுத்து முயற்சி பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ தான் அவரோட தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு சொல்லலாம். யூடியூப்ல அவர் எத்தனையோ வீடியோ போட்டிருந்தாலும் அத்தனை வீடியோக்களும் எந்த ஒரு வியூஸும் போனதில்லை. ஆனா அவர் அப்லோட் பண்ண அந்த ஒரு வீடியோ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அது யூடியூபோட அல்காரிதத்தை தெருக்கி விடுச்சுன்னே சொல்லலாம். இதன் மூலம் நிறைய பணம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பணத்தை வச்சு பாத்தீங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க, தெரியாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது, வீடு கட்டி தர்றது, ரேண்டமா யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க, ஃபுட் டெலிவரி பண்ற பாய் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு $10,000 கொடுக்கறது, அதை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணி போட்டு அதை ஒரு மாதிரி எமோஷனலா கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டு அதன் மூலம் நிறைய வருமானங்கள் வந்துச்சு. அந்த பணத்தையும் சும்மா இல்லாம வேற ஏதாவது லக்ஸரியா கார் வாங்குறோம், லக்ஸரியா வீடு கட்டுறோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அந்த பணத்தை வச்சு அதே ஒரு யூடியூப் சேனலுக்கு, தன்னோட யூடியூப் சேனலுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலம் வேற ஒரு வீடியோ கண்டென்ட் மேக் பண்ணி அதை யூடியூப்ல போடுறது இப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை போட்டு அதிகமான ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த யூடியூபர். யூடியூபுக்கு தெரியாது இவன் தாண்டா யூடியூப்ல நம்பர் 1 உட்கார போறான் அப்படின்னு. இன்னைக்கு இந்திய மதிப்புல அவர் ஏர்ன் பண்ற தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 500 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 மில்லியனுக்கு மேல இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு சப்ஸ்கிரைபரோட கவுண்டிங் அவர் வச்சிருக்காரு தெரியுமா? ஸோ யாருக்கும் இப்படி ஒரு இது கிடைச்சது கிடையாது. இன்ன வரைக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா எவ்வளவு பேருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லானது ஒன்று யாருக்கும் அமைஞ்சது கிடையாது. பட் மிஸ்டர் பீஸ்ட் அவர்களுக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவர் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள். நானும் அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஃபாலோ பண்ண நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது உங்களோட விடாமுயற்சியை விட்டுறாம நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான் நடக்கும். ரெண்டாவது நம்மளோட எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சக்சஸ் ஆக முடியும். நான் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணேன், இப்போ வரைக்கும் நிறைய வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு எந்த ஒரு ரீச்சுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தோண்டு மட்டும் போயிடாதீங்க. ஒரு நாள் உங்களோட வீடியோ உங்களுக்கே தெரியாம சக்சஸ்ஃபுல்லாக மாறும். அப்போ நீங்களே பார்த்து வாயடைச்சு போயிருவீங்க. ஸோ அந்த ஒரு நாள் ரொம்ப தொலைவில் இல்லை, சீக்கிரமே நடக்கும். அதுக்காக உங்களோட தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யூடியூபர் இந்தியாவில் இருந்தால் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் லைக்கை போட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.